ஹாய். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் ரொம்ப சங்கட்டமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். அப்புறம் நம்ம என்னலாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ஓவராலா மாஸா இவ்ளோ ஒரு நெகட்டிவிட்டி ஏன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ரொம்ப நிம்மதியா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா, அந்த மாரி மத்தவன் இருந்தா புடிக்காது. சரிங்களா? இது ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிள் எழுதப்படாத விதின்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த ஒரு எப்படி சொல்றது? இப்போ பார்த்தீங்கன்னா, டாக் ஆஃப் த டவுனே பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிறத பத்தி நெறைய விமர்சனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. 90% அவ்ளோ நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் குடுக்கறதுக்கு நமக்கு யாருக்குமே இங்க ரைட்ஸ் கிடையாது. நீங்க ரொம்ப சொசைட்டிக்காக நீங்க நல்லதெல்லாம் இந்த விஷயங்கள்ல பண்ணவே தேவையில்ல. சரிங்களா? அவங்கவங்களுக்கு அவங்கவங்களுடைய பெர்சனல் லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னென்ன நான் ஓவராலா பார்த்த வரைக்கும் என்ன புரியுதுன்னா, ஏகப்பட்ட கேள்விகள அவர்கிட்ட கேட்குறாங்க. நெப்போலியன் சார் அவரோட 2வது பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பாரா? இல்ல ஏழை குடும்பத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாரா? அப்புறம் அந்த பொண்ணு காச வாங்கிட்டு பண்ணியிருக்கும். ஏழை பையனோ, இல்ல நார்மல் மிடில் கிளாஸ் பையனுக்கு அப்படி இருந்ததுன்னா, அந்த பையன சூஸ் பண்ணுமா? கல்யாணம் பண்ணிக்குமா? அப்புறம் அவங்க அப்பா, அம்மாவே அந்த பொண்ண காசுக்கு வித்துட்டாங்க. அப்புறம் அந்த பையன் மெடிக்கலி ஃபிட் கிடையாது. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப முக்கியம். அதனால இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னுட்டு நெறைய ஏதோ அவங்க தான் அந்த கல்யாணத்துக்கு உண்டான கான்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் லால பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துல என்னெல்லாம் பண்ணணுமோ, அந்த ரூல்ஸையே அவங்களுடைய முப்பாட்டனார், பாட்டனார் உருவாக்குன ரேஞ்சுக்கு உட்கார்ந்து அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டீங்க அப்படின்ட்டு பேசுறதுன்னு நெறைய இருக்கு. ப்ளா ப்ளா ப்ளான்ட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு டாக்டர கூட்டிட்டு இந்த விஷயங்கள பத்தி அவங்களுடைய பெர்சனல் லைஃப்ப பத்தி ஒரு டாக்டர இன்டர்வியூ பண்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய இருக்கு. இப்ப இதுல என்ன இங்க நெப்போலியன் சாரோட தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இவ்ளோ பெரிய பணக்காரரா இருக்கிறதும், அவ்ளோ பணமும் அவர்கிட்ட வச்சுட்டு அவர் ஹெல்ப் பண்றது, அண்ட் அவர் ஒரு மீடியா ஃபேம் பெர்சனா இருக்கிறாரு இல்லைங்களா? இதுதான் அவரோட தப்பு. இதுவே யாருன்னே நமக்கு தெரியாது அப்படின்னா, அவங்களோட நியூஸ் எல்லாம் இவ்ளோ பரவாது. மேபி யார் இத பண்றாங்களோ, அவங்கள சுத்தின ஒரு சர்க்கிள் இருக்கும் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம். ஆனா இது ஓவராலாவே இவர் இவ்ளோ பெரிய ஆள் அமெரிக்கால கல்யாணம் பண்றாரு, ஜப்பான்ல பண்றாரு அப்படின்ட்டு ரொம்ப வயித்தெரிச்சலா பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நாட்கள் போக போக சொசைட்டி ரொம்ப பாசிட்டிவா இருக்கணுங்கிறத நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஆனா அதுல ஒரு ஒரு 0.01% கூட நம்ம மைண்ட் செட் அப்படி கிடையாது. ஏன்னா, இது இவருக்கு மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அம்பானி கல்யாணம் நடந்தது அப்பவா இருக்கட்டும், அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மகாவிஷ்ணு அந்த தம்பி பேசுனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்ப இவரோட கல்யாணம் அப்படின்னுட்டு எந்த விஷயங்கள்லாம் நல்லதுன்னு ஒண்ணு வெளிய வரும்பொழுது, அத பண்ண விடாம தடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அத பத்தி விமர்சனங்கள் குடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பேட் கர்மா. யாரெல்லாம் அவர பத்தி நான் உங்களுக்குமே சொல்றேன். யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கீங்க, ரொம்ப நான் பிராக்டிகலா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க ஃபேமிலிய பத்தி நீங்க விமர்சனம் குடுக்குறீங்க அப்படின்னா, அது கர்மா எப்படி இயற்கை கர்மா கூட விட்டுருங்க. இயற்கை எப்படின்னா, பேசுற வரைக்கும் விட்டுரும். உங்கள நல்லாவே தான் இருக்கீங்க. இந்த ஜென்மம் முழுக்க நீங்க நல்லாவே இருக்கீங்கன்னா, உங்கள விட்டுரும். எப்ப உங்களுக்கான டைம் வருதோ, அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ, அத்தனைக்கும் மொத்தமா ஒட்டுக்கா குடுத்துரும். சரிங்களா? நல்லது கூட நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். ஆனா இந்த நல்லா வாழ்ந்த கெட்ட குடும்பம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இல்ல ஒருத்தர் கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா, கன்டினியூவா கெட்ட நேரமா வரும். பட்ட கல்லையே படும், கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே என்னன்னா, நம்ம இந்த மாதிரி பேசி பேசி கர்மாவ சேர்த்து வச்சுக்க வச்சுக்க, நம்மளோட பேட் டைம்னு ஒண்ணு வரும்பொழுது, கண்டிப்பா இது ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருமே அடுத்தவங்க வாழ்க்கைய பத்தி விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும். தெளிவா கூட இருக்கக்கூடாது. நாக்க சுருட்டி நம்ம வாய்க்குள்ள வச்சுக்கணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஐடியான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவரு பையனுக்கு அவரு கல்யாணம் பண்றாரு. அது அந்த பையனோட ஆசை. அது என்னமோ சரிங்களா? அந்த பொண்ணு காசு வாங்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கட்டும். இல்ல அந்த பொண்ண மிரட்டி அவங்க அப்பா, அம்மா கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கட்டும். இவரு 2வது பையனுக்கு ஒரு நார்மலான ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலில கல்யாணம் பண்ணட்டும். அப்புறம் இப்படி என்ன வேணா பண்ணிக்கட்டுமே, அது அவங்களுடைய சொந்த முடிவுகள். அதுக்குள்ள போய் நீங்க தலையிட்டு, நீ இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு இவ்ளோ வன்மம் தேவையே கிடையாது. ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா,
பொண்ணுங்களே அந்த அளவுக்கு பேசுறாங்களா? இப்ப வந்து பசங்க வந்து நார்மலா இப்ப ஏதாவது ஒரு சண்டைனா கூட வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பசங்க வந்து அந்த எமோஷனல வந்து இழந்து அடிதடி அப்படியெல்லாம் போயிருவாங்க. ஆனா இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, லேடீஸும் அப்படிதான் இருக்காங்க. எனக்கே ஷாக்கா இருக்கு. ஒரு பொண்ணு வந்து இப்படி ஒரு டெசிஷன் மேக் பண்றா அப்படின்னா, அது ஏதோ ஒரு மாபெரும் குத்தம் மாரி முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4, 5 வீடியோஸ் அந்த நபர்கள் அவங்க வந்து ரொம்ப முக்கியமா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமான செயல். சரிங்களா? நம்ம வந்து அடுத்தவங்களோட லைஃப்ப பத்தி ஒரு YouTubeல உட்காந்துட்டு பேசுறது. எனக்கு இன்னுமே ஒரு எப்படி சொல்றது? எனக்கு இது வந்து பேசுறதுக்கே தர்ம சங்கடமா தான் இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்ல. புத்தி இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லியாவது மண்டையில உரைக்கணும் இல்லையா? அதாவது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி ஏன் எல்லாரும் வந்து பேசாம இருக்கிறீங்க? அத பத்தி பேசினா தான் வந்து நாட்டுல வந்து அவேர்னஸ் வரும். அதனால தான் நீங்களும் பொறந்தீங்க. அதனால தான் நானும் பொறந்தேன். எல்லாமே ஓகே. ஆனா அவர பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க உங்க ஒய்ஃப பத்தி பேசிக்கோங்க. உங்க பசங்களோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு, இல்ல நீங்க உங்க ஒய்ஃப் கூட, உங்க அப்பா, அம்மா அப்படின்னு உங்க ஃபேமிலிக்குள்ள நீங்க வந்து உட்காந்து பேசுறீங்க இல்லையா? அதுதான் உத்தமமா இருக்குமே தவிர, யாரோ எங்கேயோ ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா, அத உட்காந்து பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. ஆனா ரொம்ப கேணத்தனமா வயசு இருக்கு. அவங்கள வந்து ரைட்டர்ன்னு சொல்றாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவர் பேர் ஏதோ கிருஷ்ணவேல் நினைக்கிறேன். அவர் பேசுற பேச்செல்லாம் இவ்வளோதான் கிடையாது. என்னென்னமோ பேசுறாரு வாய்க்கு வந்தபடி தண்ணிய போட்டு வளர்ற மாரி. அதாவது அந்த அவர் பேசுறதுலயே கமெண்ட்ஸ் சிலது பாசிட்டிவாவுமே இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து கை கால்லாம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் என்ன அவர் வந்து தண்ணிய போட்டு வந்து அடிக்கிறாரு. எனக்கு உண்டான ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டேங்கிறாரு. என்னோட ஃபேமிலி லைஃப் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த தனுஷ்கிற பையன் வந்து அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அந்த பையனுடைய முடிவு அது. அவங்க பேரண்ட்ஸோட முடிவு கூட கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிக்க கூடாதா? அப்படிங்கிற டெசிஷன் மேக் பண்ற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்கு. சரிங்களா? அந்த பையன் வந்து சும்மா நீங்க நினைக்கிற மாரி சாதாரணமா ஒண்ணுமே தெரியாம அப்படியெல்லாம் கிடையாது. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிறது வந்து வேற. மென்டல் இல்னஸ் அது வேற. அவங்க வந்து பிசிக்கலி சேலஞ்ச்டா இருக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர, இப்ப கை, கால் இல்லாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காமையா இருக்கு. இப்போ நெறைய பேர் கல்யாணம் பண்றாங்க இல்லையா? அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி ரொம்ப சண்டைக்கு வர்றவங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்கன்னு பேசுறவங்க எல்லா லேடீஸ்க்குமே நான் கேட்கிறேன். அப்ப உங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட்ல இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னு சொல்லி அவரு விட்டுட்டு போயிட்டாலோ, இல்ல நீங்க அவர விட்டுட்டு வந்துட்டாலோ, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தான் நீங்க அன்பு வந்து அப்படி 2 பேரும் பரிமாறிக்கிறீங்களா? அதுவும் எனக்கு புரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற அளவுக்கெல்லாம் நம்ம ஒட்டுமொத்த லைஃப்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற அந்த விஷயத்துக்கான டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. அத தாண்டி புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவரோட வாட்ஸ்அப்ல வந்து ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. அவருக்கு ஏதோ அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஷூ போடுறோம்ல சாக்ஸ், அது வரைக்கும் கால வந்து எடுத்துட்டாங்க. இப்போ ரீசென்ட்டா 2 டேஸ் பிஃபோர் எனக்கு வந்து அவர் அனுப்புனாரு. அத பார்த்துட்டு அந்த பொண்ணோட வாய்ஸ் ரெக்கார்டு கூட அனுப்பியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இப்ப வந்து இனி லைஃப் டைமுக்கு அவர் பிசிக்கலி சேலஞ்ச்டு தான். இந்த பொண்ணு உட்காந்து என்னாலலாம் உன்ன பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு கிளம்பி போய்க்கலாமா? இல்ல பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆயிருச்சுன்னா, அந்த பையன் கிளம்பி போய்க்கலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் வந்து அந்த போயும் போயும் அதாவது நம்ம உடம்புங்கிறத அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இவங்க இந்த மாரி பேசுற ஆளுங்க பூராமே ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. எவன் வேணா எப்படி வேணா ஒரு வாழ்க்கைய வாழலாம். ஒழுக்கமின்மை, ஒழுக்கம் இல்லாம யாரெல்லாம் வாழலாமோ, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸா தான் இதெல்லாமே இவங்க பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு அந்த மனசெல்லாம் 2வது தான். ஆஃப்கோர்ஸ் மனசு 2வது தான் நான் ஒத்துக்கிறேன். அந்த 2வது வர்ற மனசு இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நம்ம வந்து ஒருத்தர பார்த்த உடனே பிடிக்கிறதுங்கிறது இருக்குது தான். ஆள் பாதி, ஆடை பாதி இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் எல்லாமே கரெக்ட். ஆனா, அவங்களுடைய சொந்த முடிவு எல்லாமே. நம்ம யாரும் உட்காந்துக்கிட்டு அதுக்கு விளக்கம் குடுத்துட்டு இருக்கிறது. இப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஆளுக்கு மருமகளா போறாங்க அந்த ஃபேமிலிக்கு. அப்புறம் சந்தோஷமா இருக்க போறாங்க. ஹஸ்பண்ட பத்தி அதாவது ஹஸ்பண்டோட சிச்சுவேஷன் இதுதான். நம்ம தான் அவர பார்த்துக்க போறோம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க உள்ள போறாங்கங்கும்பொழுது, அவங்க இன்னுமே தெளிவா தான் இருப்பாங்க. வயசு பார்த்தீங்கன்னா, வெறும் 21 தான் ஆகுது. அதுலயுமே ரொம்ப கேவலமா அந்த கிருஷ்ணவேலுன்றவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பையனுக்கு வந்து ஒய்ஃப் தேவையில்ல, நர்ஸ் தேவை அப்படின்னாரு. ஓகே. அக்செப்ட் பண்ணிக்கலாம். நர்ஸ் தான் தேவை. ஏன்னா, அவரு தான அந்த பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்காரு. அதனால அவரு என்ன சொல்றாரோ, அதுபடி இங்க இருந்துக்கட்டும். அந்த பொண்ணு பார்த்துக்குமா, நர்ஸ் மாரி பார்த்துக்கிட்டு, மத்த விஷயங்களுக்கு நான் வேற ஒரு ஆண் கூட போனா ஓகேவா? அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு அப்படி கேட்குறீங்களே, அத வந்து உங்க ஒய்ஃப்கிட்டயோ, இல்ல நீங்க உங்க பையனுக்கு அவரோட பையனுக்கு 14 வயசு ஆகுதுன்னாரு. உங்க பையனுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி ஆக்சிடென்ட் ஆயி இது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படி நடந்து உங்க மருமகள் அப்படி உங்க பையன விட்டுட்டு போனா உங்களுக்கு ஓகேவா? எதுவுமே நம்ம எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறோம்னா, அடுத்தவனுக்கு தானே இந்த கஷ்டம் இருக்கு. நம்ம என்ன வேணா பேசலாம். கிடையவே கிடையாது. ஜஸ்ட் 1 செகண்ட் போதும். நம்ம இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே மாறுறதுக்கு ரொம்ப 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 கேவலமான மைண்ட் செட்ல தான்
90% இருக்கிறீங்க எல்லாருமே. எனக்கு வந்து அதுலேருந்து எனக்கு இப்போ ஏன் இந்த அளவுக்கு மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் போடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு சாபமெல்லாம் கிடையாது. யாரெல்லாம் அந்த ஃபேமிலியை பற்றி பேசுகிறீங்களோ, இல்லை அந்த மாதிரி இருக்க மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்களோ, இன்னும் நயன்தாரா வந்து அந்த இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கூட பார்த்தேன். ஏதோ ஷார்ட்ஸில் நான் பார்க்குறேன், அந்த குழந்தைங்க பார்க்கறதுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட அவங்க அந்த ஃபேமிலி, அந்த விக்கி அந்த நயன்தாரா பேசுகிறாங்க. அதுக்கு கீழே வந்து நீயா பெத்த அந்த குழந்தைய, நீயே வந்து ரெண்ட்டுக்கு தானே வாங்கிக்கிட்ட அப்படின்னு அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே, ஏன் இவ்வளோ அசிங்கம் பிடிச்சி ஏன் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அது உங்களுக்கே வரும். அதை மறந்துடாதீங்க. கர்மா இஸ் அ பூமரங் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். முக்கியமாக நான் இதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கூட இருக்கவங்களோ இல்லை சம்டைம்ஸ் நீங்களே அந்த ஃபோக்கஸ்லேருந்து விலகி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது. சரிங்களா? ஆப்போசிட்டாக நெகட்டிவாக தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது வந்து கர்மா. இப்போ இவ்வளோ பேர் பேசுனதுக்கு அந்த ஃபேமிலியில் எவ்வளோ பேர் அழுதுருப்பாங்க. அந்த கண்ணீர்னு ஒன்று இருக்குது இல்லையா? அம்பானியை வந்து பேசுனது கூட அவருக்கு தெரியாது. அவர் அதெல்லாம் கண்டுக்கிற இடத்துலையே கிடையாது. சரிங்களா? ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பையனை சின்ன வயசுலேருந்து வளர்த்து கொண்டு வந்து இப்படி ஒரு செட்டில் பண்ணியாச்சு நம்ம லைஃப்பை வந்து. இனி நம்ம பையனை வந்து இப்படி நம்ம மற்ற பசங்களுக்கு மாதிரி நம்மளும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் அதில் உட்காந்துட்டு கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நமக்குலாம் ரைட்ஸ் கிடையாது. 10 பைசா கூட நமக்கு வந்து தகுதியும் கிடையாது. நம்மலாம் அந்த அளவுக்கு பண்ணுவோமா இல்லையான்னு கூட தெரியாது. சரிங்களா? ஸோ அடுத்தவங்க வாழ்க்கையை விமர்சனம் பண்ண அவங்க மேன்மேலும் வளருவாங்க. யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்களோ நீங்கள் இன்னும் கீழே தான் போவீங்க. அகைன் ஈர்ப்பு விதி ஃபாலோ பண்ணுற யாருமே இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பிரபலங்களோ இல்லை உங்கள் ஊரில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் என்ன மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும் முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. சப்போர்ட்டாக இல்லைன்னா தயவு செஞ்சு எந்த கமெண்ட்டுமே பாஸ் பண்ணாதீங்க. அவங்கவுங்களோட கர்மாப்படி தான் அவங்கவுங்களோட லைஃப் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பேசுகிறீங்கல்ல இந்த பொண்ணை பற்றி தப்பெல்லாம், ப்ராஸ்டியூஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல வேலை கொடுத்து அவங்களோட லைஃப்பில் வந்து உங்களால் ஒரு 10% பேரை வந்து செட்டில் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு சொசைட்டியில் வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்னா நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து களை எடுங்களே தவிர ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபேமிலியை அவங்களோட பர்சனல் விஷயங்களை உட்காந்து தயவு செஞ்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கு நிச்சயமாக பேக் ஃபயர் ஆகும்.